ஒரு சுவையான இட்லி பொடி தான் பார்க்க செய்கிறோம். மருமகனுக்கு பிடிக்கும் நான் செய்கிற இட்லி பொடி. 30 கார மிளகாவும் 20 காஷ்மீரி மிளகாவும் கலருக்காக வேண்டி வரைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மிளகாய் வறுத்துடுவேன்ப்பா. அதை சிறு தீயில் வச்சு வறுக்கும்போது மிளகாய் தீயாமல் இருக்கும். மிளகாய் தீஞ்சிருச்சுன்னா மனம் இல்லாமல் போயிடும் பொடி. 1 கப்பு கடலப்பருப்புப்பா, இது வறுத்துக்கிட்டு இருக்கப்பா. ஒரு 2 ஸ்பூன் 2 கப்பு உளுந்துப்பா. அடி கனமான பாத்திரத்தில் தான் இது செய்யணும். 1 கப்பு கடலப்பருப்பு, 2 கப்பு உளுத்தம்பருப்பு. மெலிசான வானலில் செய்யும்போது இது தீஞ்சு போயிடும். தீஞ்சிட்டா நல்லா இருக்காதுப்பா. டைம் எடுத்து சிறு தீயில் வச்சு வறுக்கணும். 1 ஸ்பூனு வெந்தயம்ப்பா. வெந்தயில் இருக்கிற நார் சத்து உடம்புக்கு நல்லது. கருப்பு எள்ளுப்பா. ஃப்ளக்ஸ் ஆயிலு. வாத நாராயண கீரைப்பா. இது வாதத்துக்கெல்லாம் நல்லது. நல்ல வாய்வு தொல்லையெல்லாம் போக்கும். இது முட்டுக்கால் கை கால் வலி இதற்கு நிகரான கீரையே இல்லைன்னு சொல்லலாம். இந்த கீரை கொஞ்சம் அலசி காய வச்சு மிளகுப்பா. கொஞ்சம் கல் உப்புப்பா, சாதா கல் உப்பு. அதில் இருக்கிற தன்மையெல்லாம் போகணுங்கிறதுக்காக அதை வறுக்கிறது. 2 கட்டி பூண்டுப்பா தோலோட. கருவேப்பிலையும் போட்டு அதுவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சுப்பா. இவங்களெல்லாம் சூடு பண்ணதுனால கொஞ்சம் கோவமாக இருக்கிறாங்க. இவங்க கோவம் குறையட்டும். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே இவங்களெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டா நல்லா இட்லி பொடி ரெடிப்பா. எள்ளு, உப்பு, மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கடலப்பருப்பு 1 கப்பு, 2 ஸ்பூன் தனியா, ஃப்ளக்ஸ் ஆயில் 2 ஸ்பூனு, பூண்டு, வயனாரத்தழை, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, காஷ்மீரி மிளகாவும் கார மிளகாவும், உளுந்து. அவ்வளோதான்ப்பா. இதை இப்போ மிக்ஸ் பண்ணி அரைச்சிடலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா. இட்லி தூள் ரெடிப்பா. இதில் எதுலையுமே கெமிக்கல் கிடையாது. 6 மாதம் வரைக்கும் இது நல்லாவே இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் தேவையில்லை. கடையில் வாங்கி நம்ம பயன்படுத்துகிறது ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் இல்லாததை நம்மளே உடனே செஞ்சு நம்ம பயன்படுத்துறது நம்ம ஆரோக்கியம். நான் கொஞ்சம் மாதம் அரைச்சிருக்கிறேன்ப்பா. எங்கள் 2 பொண்ணுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வச்சுக்கிட்டோம்னாக்கா எங்களுக்கு ஒரு 15-20 நாளைக்கு வரும். அதுமாரி அப்பப்போக்கு தேவையானதை பயன்படுத்தி ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஆரோக்கியமாக இருங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வணக்கம்ப்பா.